வல்லவர் சுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனை வேலைக்காக நன்றி. இந்த ஆராதனை ஆன்லைனில் ஒவ்வொரு வாரம் பார்த்து கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து வருகிறேன் என்று விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வெடியாடியர் கனிவனை இருக்கால சாதகம் வாங்கிக்கிற இடம் தடைகளாமல் கிடைத்து கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்துக் கொடும். அடியான மரித்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆன்லைன் மூலம் ஆராதனையை பார்த்து ஒவ்வொருவரும் ஆராதனை பங்கு வர மக்களை யாவரையும் ஆசீர்வதிக்கும் பிதாக்கள் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை செய்திக்கு முன்னாடி பாடுகிற பாடலையும் கேட்டீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட ஒரு தெரிந்த பாடல், பழைய பாடல் எல்லாம் எழுந்து இந்த கர்த்தருடைய நாம ஒருமித்து பாடுவோம். கர்த்தரை மையப்படுத்துவோம். கர்த்தரை மைமைப்படுவாராக. கர்த்தர் தாமே நம்மோடு இருந்து செயல்படுவாராக. தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் இன்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவும் கிருபை நல்கும் தேவ தேவனை துதித்திடுவோம். நீதி தயவும் கிருபை நல்கும் ஜீவ தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். வானம் பூமியாளும் தேவன் வாக்கை என்றுமை காத்திடுவார். வானம் பூமியாளும் தேவன் வாக்கை என்றுமை காத்திடுவார். அவரின் உண்மை என்று நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்று நிலைக்கும் மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். கர்த்தர் நாமம் ஓங்கிப்படர தேவ மகிமை விளங்கிடவே. கர்த்தர் நாமம் ஓங்கிப்படர தேவ மகிமை விளங்கிடவே. தேவ சுதராம் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ சுதராம் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம்.
மனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம். துதிகன மகிமைகளை தெரிய தேவன் உண்டாகும். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேர கடன் சொல். கர்த்தருடைய ஆவியானவர் அடியனை மறைத்து வெளிப்படுவாராக. ஆமென். ரோமர் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இந்த வாரத்தில் தேவனை தேவன் என்று அறிந்து ஆராதிப்பது. நம்ம அநேக நேரங்களிலே கர்த்தரை ஆராதிக்கிற விதமானது ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு கடமைக்காக, ஏதோ ஏனாதான வந்து ஒரு தெய்வ பயமற்ற ஒரு நிலையில் நம்ம ஆராதிக்கிறோம். தேவனை தேவனென்று அறிந்திருந்தோமானா அவரை ஸ்தோத்திரிக்காமல் நமஸ்காரம் நம்மளால் இருக்கவே முடியாது. உயிருள்ள பிள்ளை, சிவனுள்ள பிள்ளை ஓடி ஆடி கையை தட்டி காலை தட்டி குதித்து நடமாடி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியாக இருக்கும், நல்லா தெரியும். அதே போல தான் ஆராதனை என்பது தேவனென்று அறிந்து அவருடைய உறவுக்களிலிருந்து ஆராதிப்பது. அப்போ முதலாவது இந்த செய்தி கேட்குற தேவனுடைய பிள்ளைகள், தேவனென்று அறிந்திருக்கிறீங்களா? இஸ்ரவேல தேவன் ஒரு உண்டென்று விளங்க நாகமாடி குஷ்டரோகம் நீங்கள் எலிசா சொன்னது அங்கே போய் யோர்தான் 7 தடவை மூழ்கின்றார். எங்கள் ஊரில் இல்லாத நதியா அப்படின்னு சொல்லி பார்க்க தன்னை கூட இருந்த மந்திரி சொல்லுகிறான், ஆலோசனைக்காரன், தீர்க்கதரிசியானவர் நீ குணமடை இதை விட பெரிய காரியமாக சொன்னால் செய்வீர் அல்லவா? உன்னை என்ன சொன்ன? ஸ்நானம் தானே பண்ண சொன்னார். அந்த ஆலோசனை நல்ல விதமாக எடுத்து சொன்னதுனால அவன் 7 தடவை மூழ்கின பிறகு சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல இந்த குஷ்ட நீங்கினவனாக சுஸ்தமாக்கப்பட்டவனாக இஸ்ரவேலின் தேவனை கர்த்தர் ஒருவர் உண்டு என்பதை அறியும்படி தேவன் ஒரு அற்புதத்தை எலிசாவை கொண்டு நாகமானுக்கு செய்த அசை நாட்டு படைத்தலைவன் நாகமான் கர்த்தர் அற்புதம் செய்து அவன் கண்களை திறந்தார். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் ஒருவரே தேவன் என்பதை அறியும்படி கண்களை திறந்தார். இது கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி தேவனை அறிந்து ஆராதிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா? ஆகாரை சொல்லுகிறார், என்னை காண்கிறவர் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லுகிறார். உன் பிதாக்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தேவன் அவர்களுக்கு அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு யெகோவா ஈராக ஆபிரகாம் தன் ஒரே மகனாக ஈசாக்கு பலியிடும் போது மோரியா மலையிலே தன்னை வெளிப்படுத்தினார். அதே போல் இந்த கால ஆராதனை வேளையில் நீங்கள் எப்படிப்பட்டவராய் நீங்கள் அறிந்து அவரை ஆராதிக்கிறதா இன்றைக்கி இம்பார்ட்டன்ட். அப்படி நீங்களும் அறிந்தவர்களாக இருப்பீர்களானால் அந்த ஆராதனை உள்ளுணர்வோடு இருக்கும், உயிருள்ள ஆராதனையாக இருக்கும், உடைந்த அனுபவமாக இருக்கும், கர்த்தருக்கென்று ஒரு மகிமை செலுத்துகிற ஆராதனையாக இருக்கும். சாட்சி முந்தி கொண்டு வருவீர்கள், போட்டி போட்டு சொல்லுவீர்கள். அவரை மகிமைப்படுத்துவதற்கு ஆயத்தமாகி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த நிலையில் இல்லை என்றால் தேவன் என்று அறியவில்லை என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் என்று அறிந்திருப்பீர்களா? அறியவில்லையா? அப்படி அறியவில்லைன்னா இன்னும் அவருக்குள் நெருங்குங்க. ஜெப வாழ்க்கையில் வேத வாசிப்பதில் அப்படி நீங்கள் அறிந்து அவரை நெருங்கி இன்னும் அறிய வேண்டும் என்று விரும்பினால், அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிய விரும்பின சகைவுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போன உடனே அநியாயமும் போயிடுச்சு. ஏழைகள் அடித்த அந்த அநியாயமான வரி வட்டி எல்லாமே நாளத்தினையாக கொடுத்து ஏழைகளுக்கும் அந்த ஆஸ்தியை எடுத்து எழுதி வச்சிட்டோம். அது ஒரு மாற்றம். ஆண்டவர்னா அப்படி அநியாயக்காரன்னு சொல்லலை, ஏழைகள் அப்படிலாம் அடித்து சாப்பிட்டான்லாம் சொல்லவே இல்லை. இயேசு வீட்டுக்கு போன உடனே அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, பழைய காரியங்களை, அவருடைய சுபாவங்கள்லாம் மாற்றப்பட்டது. அறிக்கை செய்தால் விட்டு விட்டான். ஆண்டவர் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுனார், அறிந்ததுனால, ஆண்டவரை அறிஞ்சதுனால அவன் அறிக்கை செய்தான். நான் தன்னை ஒரு பாவி என்று ஒத்துக்கொண்டு தன் செயல்களை அநியாயம் என்று சொல்லி
அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து இரக்கம் பெற்று அவனையும் பார்த்து சொன்ன, நீ ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறேன் என்று சொன்ன வாழ்த்தினார். இப்படிப்பட்ட அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நீங்கள் தேவனை அறிந்தவர் என்று புரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் இன்றைக்கே தேவனை அறிந்து கொள்ளும்படி அவருடைய சமூகத்தில் நெருங்குங்கள், வேதத்தை வாசியுங்கள், தொடர்ந்து ஜெப வாழ்க்கையில் சபை கூடி விட்டுறாதீங்க. இன்னும் அவர் அறிய வேண்டும் என்று விரும்புங்க. சகைவை போல அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அறிய விரும்பினால தான் இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். முதலாவது காரியம், அவரை அறிந்து ஆராதிங்கள். ரெண்டாவது எதை சொல்கிறது? கர்த்தருடைய வார்த்தை. யோவான் 6:67, 68, 69. அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்போ தன்னை பின்பற்றின சீசர் 70 பேர்ல எல்லாரும் இந்த கடினமான உபதேசம் யாரை பின்பற்றுவா அப்படி சொல்லி அநேகர் பின்வாங்கி போனாங்க. 12 வரையும் பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களா? அப்போ தான் பேதுரு முந்தைய சொல்கிறாரு, நாங்கள் யார் இடத்துல நித்திய ஜீவ வசனம் உங்களிடத்தில் இருக்கேன். நீ தேவனுடைய குமாரன் கிறிஸ்தனை விசுவாசித்து அறிந்தது மாத்திரமில்லை, விசுவாசித்தது மாத்திரம் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்பதை நான் விசுவாசித்தது மாத்திரமில்லை, உண்மை அறிந்திருக்கிறேன். அறிந்ததுனால தான் மறுதளித்த பிறகு மறுபடியும் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருந்தது. 2 தரம் சேவல் கூப்பிடவும் 3 தரம் மறுதளிப்பேன்னு சொன்ன வார்த்தை இயேசு கிறிஸ்து சிறைச்சாலையில் அவர் கூட இருந்ததை குறித்து அவர்கள் விசாரிக்கும் போது இல்லை என்று சபிக்கவும் சத்தியமான துணியரமாயிட்டான். இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து, கவனிங்க, இது நினைவு கூர்ந்து மனம் கசந்து அழுது ஒரு மனம் திரும்புதலை பெற்றுக்கொண்டான். ஆனால் உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான்னு சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூறாதனால தான் யூதாசு அவனுக்கு உணர்வு இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை அவனே சேதப்படுத்திக்கிட்டான், ஊழியத்தையும் இழந்துட்டான். இதை கேட்குற அன்பான பிள்ளைங்க, ஆண்டவரை அறிந்து விசுவாசிக்கிற அறிந்து, அப்போ தான் மறுதளிச்சு போனாலும் பின்வாங்கி போனாலும் திரும்பவும் எழுந்து அந்த உணர்வானது மறுபடியும் அவனை உயிர்ப்பிச்சு தேவனுடைய சித்தத்தை செய்து இரத்த சாட்சியை மறிப்பதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் பேதுரு. அடுத்து ஒரு 3வது காரியம் நம்ம வருவோம். 2 தீமோத்தேயு 1:12 பவுல் சொல்லுகிறாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். வாசிக்கலாம். அதின் மித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். தன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் அர்ப்பணித்த என் வாழ்க்கையை அவர் வருவரையும் காத்துக்கொள், என்னை காத்து கொள்ளுகிற, என்னை விட்டு விலகாத ஒரு உறவு. அவர் கடைசி மட்டும் மரண பரியந்தமும் முடிவு பரியந்தமும் என்னை காத்து அந்த நித்திய மகிமைகளை கொண்டு செல்வார் என்ற ஒரு விசுவாசம் அறிந்திருந்ததுனால தான் அவருடைய சித்தத்திற்காக தன்னை அர்ப்பணித்தார். அவர் என்னை விசுவாசிக்க என்னார் என்று அறிந்திருந்ததுனால தான் அவர் வரும் வரையும் அவர் என்னை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறாரு. என்னை நற்கிரியை தொடங்கினவர் அந்நாள் பரியந்தம் என்னை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட 100% நம்பிக்கை உடையவராக பவுலும் சொல்கிறார். அதனால தான் ஆசியாவில் நேரிட்ட போராட்டங்கள், மரணம் நேரிடு வர சூழ்நிலை வரும்போது அவங்க மேலே நம்பிக்கை சொன்ன, எங்களை குறித்து நாங்களே நம்பலை, மரித்து இருந்த உயிரோடு இருப்பார் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எங்களை தப்புவிப்பார். அந்த நிலையிலிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட்டவங்கிற சாட்சியை சொல்கிற ஆசியாவில் நடந்த அந்த ஊழியத்தில் அந்த போராட்டங்கள். சரி, அடுத்த 4 பிலிப்பியர் 3:14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். இங்கே சொல்றாரு, அந்த பந்தய பொருளுக்காக
லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒரு பரிசு பொருளை பெற்றுக்கொள்ள நான் தொடர்கிறேன். அவர் கிறிஸ்தவ வாழ்க்கையை அநேகர் தொடர முடியாம, தாவீது பாருங்க, அமலேக்கர் 600 குடும்பங்களை கொள்ளையடிச்சு எல்லாத்தையும் குடும்பம் பிள்ளை குட்டி எல்லாம் அடிச்சு போயிட்டான். அந்த சிக்கலாக்கையும் அக்கினி சுட்டரிச்சு போயிட்டான். அதோட விடலை, தனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்திலையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு தன்னை பலப்படுத்தி கொண்டு தொடர்ந்து அந்த அமலேக்கனை முறியெடுத்து சகலட்டையை திருப்பி கொண்டான்ருக்கு. அதை சுதந்திரிக்கத்தக்கதான ஒரு முன்னேற்ற பாதை தொடருகிறான் பாருங்க. அந்த தன்னால் அழக்கூட பலன் இல்லை, தன்னோடு இருக்கலாம் விரோதமாக செயல்படுற நேரம், ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்படிப்பட்ட நேரத்தில் தன்னை பலப்படுத்தி கொண்டு தொடர்ந்தானே, அதை சகலவற்றை திருப்பி கொண்டான். இதே தான் பவுல் சொல்கிறாரு, நான் இந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் லக்கை நோக்கி எனக்கு நியமிக்கப்பட்ட அந்த லக்கில் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். நான் எப்படியாவது அந்த பரிசு பொருளை பெறணும். இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமளும் அந்த நித்திய ஜீவனை பரிசு பொருள் நமக்கு தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல் இயேசு கிறிஸ்துவை குறித்து எபிரேயர் ஆக்கியோன் எழுதுகிறார். இதை கேட்குற அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு முன்னாடி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது, நித்திய மகிமை இருக்குது. அதை சுதந்திரிக்கத்தக்கதான அந்த லக்கை நோக்கி தொடருங்க. லக்கை நோக்கி தொடரக்கூடிய அந்த பரிசு பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. கேட்குற அன்பான பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம லக்கை நோக்கி தொடர்கிறேன், அந்த பரிசு பொருளை எப்படியாவது பெறணும். தோத்திரம். அடுத்த வசனம் அதே சொல்கிறாரு, அந்த பந்தய பொருளை பெறணும்னா லக்கை நோக்கிய அந்த லக்கை விட்டுறாதீங்க, அந்த லட்சியத்தை விட்டுறாதீங்க, அதை பிடித்து கொண்டு ஓடுங்க. அதுக்கடுத்து பிலிப்பியர் 3:12 சொல்கிறாரு, அதே பவுல், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆண்டவர் என்னை எதற்காக பிடிச்சாரோ, நான் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் ஓடின என்ன எதற்காக ஆண்டவர் பிடித்தாரோ அதை பிடித்து கொள்ள, இந்த பூமியில் என்னை கொண்டு தேவன் நிறைவேற்ற வேண்டிய ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலருக்கும் அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிவுண்ட பாத்திரம்னு சொல்லி அனனியாட்ட சொன்னாரே, அந்த பிடித்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஆசையா. இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளை, உங்களை என்னையும் பேதுரு மீன் பிடிக்கிறவன் தான், மனுஷனை பிடிக்கிறவங்கிற நோக்கத்துக்காக பிடிச்சார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றதான் பேதுரு எருசலேமில் ஓடி ஒளிஞ்சவன் மறுதளித்த இடத்துலையே அதே பெந்தெகோஸ்தே நாள் பரிசுத்தாவியை பெற்றவர் 11 பேர் நின்று அந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறான். 3000 ரட்சிக்கப்படுறாங்க, அடுத்து 5000 பேர் விசுவாசிக்கிறாங்க. இப்படி அவன் வாழ்க்கையில் அந்த எருசலேமிலேயே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றான். பிடித்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற இந்த செய்தி கேட்குற நீங்களும் தேவன் நம்ம பிடித்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்ற ஆசையாய் தொடருங்க. அடுத்து, அவர் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று பல சூழ்நிலைகளையும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாதுங்கிறார். 8:36-39 வரையும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்புகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அவர் சொல்றாரு, எந்த மேலே சொல்லப்பட்ட எந்த சூழ்நிலை வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு, என்னில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவின் அன்பினாலே அவருடைய அன்பை விட்டு நான் பிரிக்க மாட்டாது, அவருடைய அன்பு அவரை விட்டு என்னை பிரிக்க மாட்டேன், ஒரு நிச்சயத்தோடு ஓடுறார். என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும், மரணமே வந்தாலும் அவருடைய அன்புக்காக அவருக்காக நான் மறிப்பேனே தவிர மறுதளிக்க மாட்டேன். அந்த அன்பு என்னை அவரை விட்டு பிரிக்காது. என்னில் அன்பு கூறுகிற கிறிஸ்துவினாலே நான் பிரிய முடியாது, அவர் என்னை பிரிந்து போக மாட்டார். அந்த நிச்சயம் அவருக்குள்ள இருந்தது.
இதை கேட்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த நிலையில் இருந்தாலும் கிறிஸ்து நமக்கு பாராட்டின அன்புக்கு ஈடாக என்ன செலுத்த முடியும்? உண்மையாய் பவுல் சொல்கிறார், மேலே சொல்லப்பட்ட என்ன சம்பவம் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டேன். நிச்சயத்தோடு அவர் ஓட ஆரம்பித்தார். கடைசி பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதிர்பார்ப்பெல்லாம் இந்த பூமியிலே மரணத்துக்கு பிறகு நித்திய வீட்டுக்குள்ள அந்த பிரவேசிக்கிற நித்திய வாழ்க்கையை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து 100% நம்பிக்கையோடு அந்த பூமியில் ஓடிக்கிட்டு இருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் இரட்சகராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இதை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை என்று அறிந்திருப்பீர்களானால் நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் இரட்சகர் இயேசு கிறிஸ்து வருகையாக இருக்கும். இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த நல் வார்த்தைக்காக நன்றி. தேவனை என்று அறிந்து ஆராதனை செய்யுங்கள் என்ற வார்த்தைகளை தியானித்தோம். இந்த வார்த்தையின் நிறைவில் அறிந்தவன் இயேசு கிறிஸ்து வருகையை எதிர்பார்ப்பான். இயேசு கிறிஸ்துவன் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவல்லமை கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை செய்த சகல உபகாரம் மறவாதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை, தாவை தேவன் அன்பு, பரிசுத்த பாதுகாப்பு, பராமரிப்பு இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்க கடவர், தேவன் முகத்தை பிரசன்னமாக்க கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.